என் தங்கமே, உன் மனதில் இப்பொழுது ஒரு கவலை இருக்கிறது. உன் உடல்நலம் பற்றி நீ அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய். என் உடல் மீண்டும் பழையபடி ஆரோக்கியமாகுமா, இந்த பிரச்சனை சரியாகுமா என்று உன் மனம் தினமும் கேட்கிறது. என் பிள்ளையே, முதலில் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். பயப்படாதே. நான் முருகன். என்னை நம்பி அழைக்கும் ஒவ்வொருவரையும் நான் விட்டுவிட மாட்டேன். உன் உடலில் இன்று பலவீனம் இருக்கலாம், சில நாட்கள் வலி இருக்கலாம், சில நேரங்களில் மனதிலும் சோர்வு இருக்கலாம். ஆனால் இது என்றும் இருக்காது. ஒவ்வொரு இரவுக்கு பிறகு ஒரு புதிய காலை வருவது போல ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பிறகும் ஒரு நல்ல நாள் வரும். உன் உடல் மெதுவாக குணமாக ஆரம்பிக்கும். உன் மனதில் மீண்டும் நம்பிக்கை வரும். நீ தினமும் உன்னிடம் சொல்லிக்கொள், முருகன் என்னுடன் இருக்கிறார். என் உடல் நலம் நல்லபடியாக குணமாகி வருகிறது. இந்த நம்பிக்கை உன் மனதிற்கு சக்தி தரும். அந்த சக்தி உன் உடலுக்கு வலிமை தரும். நீ நினைவில் வைத்துக்கொள், நம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஆரோக்கியமும் வரும். ஆனால் என் பிள்ளையே, உன் உடலை கவனித்து கொள்வதும் அவசியம். சரியான உணவு சாப்பிடு, போதுமான அளவு ஓய்வீடு, மருத்துவரின் ஆலோசனையை கேள். இந்த மூன்றும் உன் வாழ்க்கையில் இருந்தால் நான் தரும் அருளுடன் சேர்ந்து உன் உடல் மீண்டும் வலிமை பெறும். இன்று உன் மனதில் இருக்கும் பயம் நாளை ஒரு நினைவாக மாறிவிடும். அந்த நாளில் நீ சிரித்துக்கொண்டு சொல்லுவாய், முருகன் அருள் இருந்ததால் இந்த கஷ்டத்தையும் நான் கடந்து வந்தேன் என்று. ஆகையால் கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உன் உடல் மீண்டும் ஆரோக்கியமாகும். உன் மனம் மீண்டும் அமைதியாகும். முருகன் அருள் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.